இப்போ 2 பேரும் போலியா வழக்கு போட்டிருக்காங்கன்னா தீர்ப்புல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு பாரபட்சமற்ற நீதியான ஒரு விசாரணை வந்து வேண்டும் என்று கோருவது வந்து மக்களுடைய உரிமை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த நீதி நேர்மை என்பது வந்து வழக்கு போட்ட தரப்பிலேயே வந்து இல்லை. இதுல வந்து தாவேகாவும் அல்லது ஏடிஎம்கே இவங்கெல்லாம் ஒரு கூட்டு சேர்ந்து கொண்டுதான் இந்த செட்டப்பை வந்து செஞ்சிருக்கிறாங்க. ஒரு புறம் வந்து தாவேகா நாங்கள் சிபிஐ விசாரணை கோரலை, நாங்கள் வந்து எஸ்ஐடி தான் கோரியிருக்கிறோம் அப்படின்னு சொன்னாலும் மறைமுகமாக தாவேகாவும் ஏடிஎம்கேவும் பிஜேபியும் இந்த வேலையை வந்து செஞ்சிருக்காங்க அப்படின்னு தெரியுது. ஆனால் உச்சநீதிமன்றம் அதை ஒரு பெரிய குற்றமாக எடுத்துக்கொள்ளு, அதாவது தாங்கள் ஏமாற்றப்பட்டதை உச்சநீதிமன்றம் ஒரு பெரிய குற்றமாக எடுத்துக்கொள்ளுது. ஆனா அது நீதியும் அதுல ஏமாற்றப்படும் இல்லையா? இப்போ நம்ம நீதிபதிக்கு உள்நோக்கம் கற்பிக்க முடியாது, தீர்ப்புக்கு உள்நோக்கம் கற்பிக்க முடியாது. ஆனா அதை விவாதிக்கலாம், அதுல சரி தவறுகள் அப்படின்னு விவாதிக்கலாம் அப்படிங்கிற வகையில கேட்கிறேன். இந்த மாதிரி ஒண்ணு செய்யறதுங்கிறது ஒரு தவறான முன்னுதாரணமா மாறிடாதா? கண்டிப்பா தவறான முன்னுதாரணம் தான். நீங்க இவ்வளவு தெளிவா வந்து பொது வெளியில வந்து எக்ஸ்போஸ் ஆன பிறகு அது உச்சநீதிமன்றம், நான் முதல்ல நினைச்சேன் உச்சநீதிமன்றத்தின் கவனத்துக்கு இது கொண்டு போகப்படுமா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருந்துச்சு. ஏன்னா நீங்க தீர்ப்பு கொடுக்குறாங்க, அதுக்குள்ள எப்படி இதை கொண்டு போவாங்க, அப்பவும் மீறி வந்து கொண்டு போயிட்டாங்க. சம்பந்தப்பட்ட 2 பேரும் வந்து வீடியோ கான்ஃபரன்ஸ்ல வந்து உச்சநீதிமன்றத்தில் வந்து பேசவும் செஞ்சிருக்காங்க அல்லது தயாராகவும் இருந்திருக்காங்க. அப்போ இவ்வளவெல்லாம் இருந்தும் இப்படி பொதுவெளியில வந்து அம்பலப்பட்டு போன பிறகும் உச்சநீதிமன்றம் அதை ஒரு பாரதூர குற்றமாக எடுத்துக்கொள்ளாதது ஏன் அப்படின்ற கேள்வி நமக்கு வந்து வருது.